திராவிட கழகம் இங்க ஒப்பாதி கழகமா மாறிடுச்சு. ஒரு மாசம் தொடர்ந்து கேப் விடாம ஒப்பாதி வச்சுட்டு இருக்காங்க இந்த திமுக காரங்க. நாம தோத்து போயிட்டாலும் அடுத்து நம்ம ஜெயிக்கணும், மக்களோட மக்களை களத்துல நின்று போராடணும், தொண்டர்களுக்கு எப்படி அறிவுரை வழங்கணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணாம இப்படி எங்க போனாலுமே தாவேக்கா 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துருப்பா, தயாராகுங்க, தாவேக்கா 3 மாசம் கூட ஆட்சியில இருக்காதுப்பா அப்படிங்கிற மாதிரி புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வயிற்றுச்சல் இருக்காங்க திமுக காரங்க. நாம் மட்டும்தான் ஜெயிக்கணும், நாம மட்டும்தான் ஆளணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பு அவங்களுக்கு. இதே மாதிரி தான் எடப்பாடின்னு சொன்னால் 4.5 வருஷம் ஆட்சி முடிச்சாரு. இப்படி போகிற நம்ம திமுக செருப்படி வாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த திமுக தலைவர் ஸ்டாலின் தமிழக வீட்டுக்குலாம் 3 மாதம் கூட இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம அமைச்சர் ரமேஷ் என்ன கொடுத்த பதிலடியை பார்க்கணுமே. அவன் தான் செருப்பை சாணியில் அடித்த மாதிரி இருக்கு. அந்த பதில் என்னன்னு நீங்களே கேட்டுவாங்க. மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது, நாங்க 6 மாதம் வரை டைம் கொடுக்கலாம்னு பார்த்தோம், ஆனா 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது. 200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க, நடந்துருச்சா? அதனால அதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம மக்கள் பணியை சந்திப்போம்.